ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது என்னன்னா, இன்னைக்கு காலையில உங்களுக்கு தமிழ்நாடுக்கு உண்டான மெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. இதுல வந்து பர்ட்டிகுலரா எந்தெந்த ரேங்க் இருந்தா எனக்கு 36 கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 3 கவர்மெண்ட் பிடிஎஸ் காலேஜஸ் இருக்கு. அந்த கவர்மெண்ட் காலேஜ்ல எனக்கு சீட்ஸ் கிடைக்குமா? கிடைக்காதா? 7.5 ரிசர்வேஷன்ஸ்ல கவர்மெண்ட் காலேஜ்ல எவ்வளோ ரேங்க் இருந்ததுன்னா நமக்கு சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில உங்களுக்கு தமிழ்நாடுக்கு உண்டான நீட்டுக்கு உண்டான ரேங்க் வரப்போகுது. எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்போ வரும் அப்படின்ட்டு. ஸோ வந்த பிறகு உங்களோட ரேங்க்ல எஸ்பெஷலி எனக்கு 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நெறைய பேருக்கு ஆஸ்லேஷன்ஸா இருக்கும். ஸோ அவங்களுக்கோசரம் தான் இந்த வீடியோ குடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓசிக்கு எந்த ரேங்க் இருந்தா எனக்கு சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1388 ரேங்கிங் இருந்தா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பிசிக்கு 3302 ரேங்க் இருந்தா சீட்ஸ் கிடைக்கும். பிசிஎம்க்கு உங்களுக்கு 3781 ரேங்க் இருந்தா சீட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி எம்பிசிக்கு 4477 ரேங்க்குள்ள இருந்தா சீட்ஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து எஸ்சிக்கு 10635 ரேங்க்குள்ள இருந்தா சீட்ஸ் கிடைக்கும். எஸ்சிஏக்கு 15681 ரேங்க் இருந்தா சீட்ஸ் கிடைக்கும். எஸ்டிக்கு 14702 ரேங்க்குள்ள இருந்தா சீட்ஸ் கிடைக்கும். இது வந்து 36 கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு உண்டான இந்த ரேங்கிங் இருந்தா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க குடுத்துருக்கோம். இதுவுமே உங்களுக்கு லாஸ்ட் இயர்ல இருக்கிற ரேங்கிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வச்சு நம்ம இங்க குடுத்துருக்கோம். இதையும் தாண்டி நம்ம லைவ் செஷன்ஸ் வரப்போறோம். இந்த லைவ் செஷன்ஸ்ல கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கூகுள் ஃபார்ம் குடுத்துருக்கோம். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. உங்களோட ரேங்க் வந்த பிறகு நம்ம லைவ் செஷன்ஸ் 11 மணிக்கு வருவோம். உங்களோட ரேங்க் வந்து உங்களுக்கு எப்படி வந்து இருக்கு? நமக்கு சீட்ஸ் கிடைக்குமா? கிடைக்காதா? வேற எந்த காலேஜ்ல சீட்ஸ் கிடைக்கும்? அப்படிங்கிறது எல்லாமே லைவ் செஷன்ஸ்ல சொல்லப் போறோம். ஸோ அந்த லைவ் செஷன்ஸ யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பர்ட்டிகுலரா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதையும் தாண்டி நம்மளோட சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற லைக்ஸ் அடுத்த மாணவர்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 3 கவர்மெண்ட் பிடிஎஸ் காலேஜஸ் இருக்கு. இந்த 3 கவர்மெண்ட் பிடிஎஸ் காலேஜ்ல உங்களுக்கு பர்ட்டிகுலரா ஓசி கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு எந்த ரேங்க்குள்ள இருந்தா சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, 3394 ரேங்க்குள்ள இருந்தா சீட்ஸ் கிடைக்கும். பிசிக்கு 6517 ரேங்க்குள்ள இருந்தா கிடைக்கும். பிசிஎம்க்கு 5767க்குள்ள இருந்தா சீட்ஸ் கிடைக்கும். எம்பிசிக்கு 6737 ரேங்க்குள்ள இருந்தா சீட்ஸ் கிடைக்கும். எஸ்சிக்கு 14140 ரேங்க்குள்ள இருந்தா சீட்ஸ் கிடைக்கும். எஸ்சிஏக்கு 17615 ரேங்க்குள்ள இருந்தா சீட்ஸ் கிடைக்கும். எஸ்டிக்கு 16279 ரேங்க்குள்ள இருந்தா உங்களுக்கு 3 கவர்மெண்ட் பிடிஎஸ் காலேஜ்ல சீட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன். இந்த 7.5 ரிசர்வேஷன்ஸ்ல உங்களுக்கு எஸ்பெஷலி 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுல எஸ்பெஷலி உங்களுக்கு எந்த ரேங்க் இருந்தா சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசிக்கு சீட்ஸ் இல்ல. அதே மாதிரி பிசிக்கு 431 ரேங்க்குள்ள இருந்தா சீட்ஸ் கிடைக்கும். பிசிஎம்க்கு 530 ரேங்க்குள்ள இருந்தா சீட்ஸ் கிடைக்கும். எம்பிசிக்கு 258 ரேங்க்குள்ள இருந்தா சீட்ஸ் கிடைக்கும். எஸ்சிக்கு 702 ரேங்க்குள்ள இருந்தா சீட்ஸ் கிடைக்கும். எஸ்சிஏக்கு 502 ரேங்க்குள்ள இருந்தா சீட்ஸ் கிடைக்கும். எஸ்டிக்கு 1032 ரேங்க்குள்ள இருந்தா சீட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி 3 கவர்மெண்ட் பிடிஎஸ் காலேஜ்ல 7.5க்கு உங்களுக்கு எந்த ரேங்க்குள்ள இருந்தா சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசிக்கு 382 ரேங்க்குள்ளயும், பிசிக்கு 567 ரேங்க்குள்ளயும், பிசிஎம்க்கு 724 ரேங்க்குள்ளயும், எம்பிசிக்கு 424 ரேங்க்குள்ளயும், எஸ்சிக்கு 987 ரேங்க்குள்ளயும், எஸ்சிஏக்கு 965 ரேங்க்குள்ளயும் இருந்தா கண்டிப்பா சீட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எஸ்பெஷலி உங்களோட தமிழ்நாடு ரேங்க் வரப்போகுது. நாமளும் லைவ் செஷன்ஸ் வரப்போறோம். இந்த பர்ட்டிகுலர் ரேங்க் இருந்ததுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்ஸ் கிடைக்கும். இதையும் தாண்டி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல சீட்ஸ் கிடைக்குமா? இல்ல மேனேஜ்மென்ட் கோட்டால சீட்ஸ் கிடைக்குமா? அப்படிங்கிறது எல்லாமே நம்ம லைவ் செஷன்ஸ்ல சொல்லப் போறோம். ஸோ அந்த லைவ் செஷன்ஸ மறக்காம பாருங்க. உங்களுக்கு ரேங்க் வந்த பிறகு நம்ம கண்டிப்பா லைவ் செஷன்ஸ் சொல்லுவோம். இதையும் தாண்டி உங்களுக்கு எஸ்பெஷலி இந்த நீட் ரேங்க்ல எவ்வளவு மார்க்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது உங்களுக்கு இந்த தமிழ்நாடு மெடிக்கல் ரேங்க்ல எவ்வளோ மார்க்ஸ் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி உங்களுக்கு ஓசி கம்யூனிட்டியா இருந்தா லாஸ்ட் இயர மார்க்க பொறுத்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நியர்லி 115 மார்க்ஸ் வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
பிசி கம்யூனிட்டிக்கு லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது, இந்த வருஷம் வந்து 120லிருந்து உங்களுக்கு 123 அதுக்குள்ள குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பிசிக்கு உங்களுக்கு 115லிருந்து 120க்குள்ள குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி எம்பிசிக்கு உங்களுக்கு 112லிருந்து 118 அந்த ரேஞ்சஸ்ல குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி எஸ்சிக்கு உங்களுக்கு 80லிருந்து 85 வரைக்கும் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எஸ்சிஏக்கு உங்களுக்கு 80லிருந்து 85ம் அதே மாரி எஸ்டிக்கு உங்களுக்கு வந்து நியர்லி 75லிருந்து 85 மார்க்ஸ் வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கு எவ்ளோ மார்க்ஸ் குறையுது இந்த வருஷம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நம்ம லைவ் செஷன்ஸ் வருவோம். அந்த லைவ் செஷன்ஸ்ல உங்களுக்கு உங்களோட டவுட்ஸ நம்ம கிளியர் பண்ணலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பை.